இந்தியாவில் 1,00,00,000 மக்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது. இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு நுரையீரல் பாதிப்பு வருது. இது சிறு வயதிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். பட் இதில் பெரும்பாலும் 30 வயசுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கு, ஆண்களோ பெண்களோ, அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு வரதை நம்ம நிறையா கண்டுபிடிக்க முடியுது. இது 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று மரபணுக்கள், ஜெனட்டிக்ஸ், அதனால் வரலாம். இல்லை சுற்றுச்சூழல், என்விரான்மெண்டல் காரணங்கள், நம்மளோட காற்று மாசமாகுது, இல்லை நம்ம வீட்டில் நிறையா விறகடுப்பு யூஸ் பண்ணுறோம், கொசுவத்தி யூஸ் பண்ணுறோம், நிறையா வெல்டிங் கேஸஸ் ஆர் ஃபியூம்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்போஷர், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரலாம். அப்படி இல்லாட்டி காலப்போக்கில் நம்மளோட உணவு முறைகள், நம்ம சரியான முறையில் சன்லைட்டு, சூரிய வெளிச்சம் படாமல் இருக்கிறது, இதனால் கூட நமக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குறப்பிரசவம் ஏற்படுது, இதனால் கூட நுரையீரல் பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா நுரையீரல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 36 வாரம் இருக்க வேண்டிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். அது அணுக போக போக ஒரு 20 வயசு வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குறப்பிரசவம் வரும்போது அந்த நுரையீரல் நல்லா மெச்சூர் ஆகாத போது, வெள்ளை குழந்தை வரும்போது அவங்களுக்கும் வளர வளர நுரையீரல் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி நுரையீரல் ப்ராப்ளம் நம்மளோட கோவிடுக்கு அப்புறம் நிறையாவே பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெயினாக இன்ஹேலர்ஸ் இல்லை டேப்லெட்ஸோ நிறையா சொல்கிறோம். ஸோ இது இல்லாமல் மற்ற வேறு என்ன அணுகுமுறை இருக்குது அப்படிங்கிறது மெட்வே இன்ஸ்டியூட் ஆஃப் பல்மனாலஜியில் 4P கான்செப்ட் அப்படிங்கிற பேரில் நாங்கள் துவக்கியிருக்கோம். இந்த 4P அப்படின்னாக்க ப்ரிவென்டிவ், வருமுன் காப்போம்; பர்சனலைஸ்ட், மரபணுக்கள்னால என்னென்ன வரலாம், ஒருத்தருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்; மூணாவது பார்ட்டிசிபேட்டிவ்னா ரிஹாபிலிட்டேஷன், பேஷண்ட்டை வந்து மறுவாழ்வு மையம் மாதிரி வச்சு அவங்கள பல ஆயுர்வேதம், யோகா, ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கொடுத்து அது வழியாக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ப்ரெடிக்டிவ்ங்கிறது தொலைநோக்கு பார்வை. இப்போ இந்தந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோம், இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த மருந்துகள் எடுத்துகிட்ருக்கோம், இது நம்மளோட ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்மளோட நுரையீரல் வாழ்வு எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியலாம். இந்த பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம முதல் கட்டமாக மரபணுக்களை ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். ஹெல்த்தி பாப்புலேஷன், ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கும் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட உடலில் ஒரு 11 மரபணுக்களை எடுத்து இந்த ஹெல்த்தி பாப்புலேஷனில் இருக்கா இல்லையா, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறதுல முதல் கட்ட ரிசல்ட்ஸாக ஒரு 11 ஜீன்ஸில் நமக்கு இந்த COPD பேஷண்ட்ஸுக்கு அந்த மரபணுக்களோட எக்ஸ்ப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணும்போது இதை வச்சு இவங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு COPD வருமா வராதா, அப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கலாங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் நம்ம கொண்டு வர முடியும். நுரையீரலில் என்னென்ன காரணங்கள் நம்ம பாதிப்புக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மோக் பல வகையில் உண்டு. புகைப்பிடித்தல்னால வரலாம், இல்லை வீட்டுக்குள்ளாரையே நம்ம கொசுவத்தி ஏற்றுறதுனால வரலாம். நிறைய பேர் அந்த கொசுவத்தியை ஒரு 8 மணி நேரம் அதே ரூமில் நம்ம தூங்கும்போது நம்மளோட சுவாசத்தோடு அதை ஃபுல்லாக உள்ளார எடுத்து வெளியில் விடுறதுனால நமக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த கொசுவத்தினால் நமக்கு நுரையீரல் பாதிப்பு ஏகமாக நடக்குது. இந்த COPDக்கான ஒன் ஆஃப் த முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது இந்திய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். காயில் ப்ராப்ளமா இல்லை லிக்விட் ப்ராப்ளமானா எல்லாமே ப்ராப்ளம். ஏன்னா அதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபைன் ஃபியூம்ஸ் மாதிரி இது வருது. என்ன சொன்னாலும் அது கெமிக்கல் தான். கெமிக்கலை ஒரு ரூமில், ஒரு சின்ன ரூமில் போட்டுட்டு ஒரு 5-6 பேர் அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கோம். அதே காற்றை தான் நம்ம சுவாசிக்க போகிறோம். கதவெல்லாம் அடைச்சிருக்கோம், ப்ளஸ் ஏசி வேறு போட்டிருக்கோம்னா அது இன்னுமே நல்லா டேமேஜ் ஆகுது. ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு நுரையீரலில் எப்படி பாதிப்பு வருதோ அதே அளவுக்கு தான் வருது. இருமல், சளி, மூச்சு வாங்குது, வீசிங், இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வராங்க. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் கேட்கும்போது தான் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ இது ஒரு நாள் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, பல வருடங்கள், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தினம் அதே கெமிக்கலை நம்ம நுகர்ந்துட்டே இருந்தோம்னாக்கா அதோட பாதிப்பு நுரையீரல் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ பின்னாடி நமக்கு வரும்போது டாக்டர் எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லை, எங்கள் தாத்தா பாட்டிக்கு ஆஸ்மா இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு கேட்கும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராயணும். நமக்கு வெளியில் போனால் மட்டும்தான் பொல்யூஷன் நம்ம சொல்கிறோம், அது அவுட்டோர் பொல்யூஷன். பட் இன்டோர் பொல்யூஷனில் இந்த கொசுவத்தி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு.